Hello and welcome to Archana's Food Trails. இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பன்னீர் ரெசிபி பண்ணி காமிக்க போறேன். பன்னீர் ரெசிபினா பன்னீர் வச்சு எதுவும் பண்ண போறது இல்ல, பட் பன்னீரே எப்படி பண்றது, வீட்ல எப்படி பன்னீர் பண்றது அப்படிங்கறது காமிக்க போறேன். அதுல ஒரு சின்ன ட்விஸ்டா ஃப்ளேவர்ட் பன்னீர் பண்ணி காமிக்க போறேன். தேசி ஃப்ளேவர்ஸ்ல ஜீரகம், தனியா, பச்சை மிளகாய் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளேவர்ட் பன்னீர் எப்படி பண்றது அப்படிங்கறத காமிக்க போறேன். ஸோ இந்த ஃப்ளேவர்ட் பன்னீர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலட்ஸ் இல்லாட்டி வந்து ரெகுலராக நீங்கள் என்ன பன்னீர் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் அதுலேயும் இதை யூஸ் பண்ண ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர்ட் பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம், அதுலேயே கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சு வச்சுக்க போகிறோம். ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்ல வாசனை வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து இந்த ஹேண்ட் பவுண்டருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இதால் கையால் இடித்து நல்லா இதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜீரகமும் தனியாவும் இந்த மாதிரி நல்லா பொடிச்சுட்டாச்சு. ஸோ ஒரு 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். எப்பயுமே பன்னீர் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க். ஸோ இப்போ ஒரு 7-8 நிமிஷத்தில் கழித்து இது நல்லா கொஞ்சம் சூடாயாச்சு. இப்போது இந்த சூடான டைமில் நான் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜீரகமும் தனியாவும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகா, இதில் நான் சீட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல, பட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு உங்களுக்கு வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நல்லா சூடாயாச்சு. இதில் நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை திரிய விடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். 2 லெமனோட ஜூஸ் வச்சுருக்கேன் இதில். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலிட் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பாலாக இருந்தது. ஸோ மிச்சம் எல்லாத்தையும் விட்டுடுறேன். கிளியராக நம்மளுக்கு தனியாக வந்து அந்த வாட்டர் தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த மில்கியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியர் ஆகிடுச்சு. டோட்டலி வந்து அந்த தண்ணி மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்து அது தனியாக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பன்னீர் வந்து ஃபுல்லாக செப்பரேட் ஆயாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த வடிகட்டி இந்த மிச்சம் இருக்கிற இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் வந்து நம்ம வந்து ரொட்டி மாவு பிசையறதுக்கோ இல்லாட்டி சூப்பு ஓட ஸ்டாக் மாதிரியாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ வடிகட்டிடலாம். டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய வடிகட்டி எடுத்திருக்கேன், கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இது மேலே நம்ம வந்து சீஸ் கிளாத் மஸ்லின் துணி வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து இப்போ நான் வடிகட்ட போகிறேன். ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டலாம். ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்துடும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெமன் ஆட் பண்ணி திரிய விட்டுருக்கிறதுனால அந்த சவர்னஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணணும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி. ஸோ ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு எல்லா சைட்லேயும் வந்து அந்த பன்னீரில் படுற மாதிரி வந்து தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வடித்ததை நல்லா இப்போ நமக்கு வேணுங்கிற ஒரு பிளேட் மேலே வச்சுக்கோங்க. வேணுங்கிற ஷேப்பில் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வேணால் பாக்ஸ் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மார்டர் அண்ட் பெசில் வைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் இல்லையா கல்லுனால. ஸோ இதை வச்சுட்டு ஒரு 1/2 ஹவராவது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணியாச்சு. இதை எடுக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போது பீசஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான ஃப்ளேவர்ட் பன்னீர், தேசி ஃப்ளேவர்ட் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் மல்டிபிள் ஃப்ளேவர்ஸில் பண்ணலாம். ஸோ இட்டாலியன் சீசனிங் போட்டு பண்ணலாம், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் போட்டு பண்ணலாம்.
இல்லாட்டி உங்களுக்கு இந்த பூண்டுலாம் வேண்டாட்டி பூண்டு இல்லாமல் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு என்ன ஃபேவரட் மசாலாஸ் இருக்கோ அதை போட்டும் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து பன்னீர் பண்ணலாம். இந்த ஃப்ளேவர்ஸ் எதுவுமே வேணாட்டி பிளெயினாக நான் சொன்ன மெத்தடில் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் ஹோம்மேட் பன்னீர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு டெஃபினட்டாக உங்களோட பன்னீர் ரெசிபீஸில் சாலடில் இதெல்லாம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது அப்படியே கூட ஆக்சுவலி சாப்பிடலாம், ஏன்னா அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.